உண்டியலில் விழுந்த செல்போன் ரூபாய் 10,000 கட்டிய பிறகு கொடுத்து அனுப்பிய அறநிலைத்துறை. திருப்போரூர் முருகன் கோவிலில் சில நாட்களுக்கு முன்னர் தரிசனம் செய்த தினேஷ் என்பவருடைய செல்போன் தவறி உண்டியலில் விழுந்திருந்தது. இதனையடுத்து செல்போனை இன்று அவர் ரூபாய் 10,000 கட்டி ஏலத்தில் மீட்டெடுத்திருக்கிறார். கோவிலில் தவறி விழுந்த பொருட்களை உரியவர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று தொடர்ந்து பலரும் குரல் எழுப்பிய நிலையில் மொபைல் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் 10,000 கட்டிய பிறகுதான் செல்போன் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பது பல்வேறு விமர்சனங்களையும் எழுப்பியுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் அமைந்துள்ள திருப்போரூர் முருகன் கோவிலில் கடந்த அக்டோபர் மாதம் சென்னை அம்பத்தூர் பகுதியைச் சேர்ந்த தினேஷ் என்பவர் சுவாமி தரிசனமும் செய்திருந்தார். தரிசனத்திற்கு பிறகு உண்டியலில் காணிக்கை செலுத்த முயன்றபோது அவர் வைத்திருந்த ஐபோன் தவறி உண்டியலில் விழுந்திருக்கிறது. உடனடியாக சுதாரித்துக் கொண்ட அவர் கோவில் நிர்வாகத்திடம் செல்போனை திரும்ப கேட்டிருக்கிறார். ஆனால் உண்டியலில் விழுந்தது அனைத்தும் முருகனுக்கே என்று கோவில் நிர்வாகம் கராராக கூறிவிட்டது மட்டுமல்லாது உண்டியலை எங்களால் திறக்க முடியாது என்று கூறி இந்து சமய அறநிலைத்துறை அணுக வழிகாட்டியது. சென்னையில் உள்ள இந்து சமய அறநிலைத்துறை அலுவலகத்தில் இது குறித்து எழுத்துப்பூர்வமாக தினேஷ் கோரிக்கை வைத்திருந்தார். ஆனால் அங்கும் அதிகாரிகள் அசைத்துக் கொடுக்கவில்லை. கோவில் நிர்வாகம் சொன்னதையே அறநிலைத்துறையும் பிரதிபலித்தது. இருப்பினும் தினேஷ் விடுவதாக இல்லை. தொடர் கோரிக்கையை அடுத்து அறநிலைத்துறை ஓரளவுக்கு இறங்கி வந்தது. அதாவது உண்டியலில் திறக்கப்படும் நாளில் செல்போனிலிருந்து டோக்கன்களை மற்றும் மாற்றிக்கொள்ளலாம் என்றும் மற்றபடி செல்போன் முருகனுக்கே என்று பழைய பாட்டையே பாடியது. இந்த விவகாரம் குறித்து இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபுவிடம் கேள்விகள் எழுப்பப்பட்டன. கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் என்ன வாய்ப்பு இருக்கிறது என்பதை ஆய்வு செய்துவிட்டு பிறகு முடிவெடுத்து தெரிவிப்போம் என்றும் கூறினார். இதையடுத்து இன்று உண்டியல் திறக்கப்பட்டு உள்ளே இருந்த செல்போன் அறநிலைத்துறை அதிகாரிகள் முன்னிலையில் ஏலத்தில் விடப்பட்டது. அதில் ரூபாய் 10,000 கட்டி அதன் உரிமையாளர் தினேஷ் என்பவர் ஏலத்தில் எடுத்திருக்கிறார். எப்படியோ செல்போன் கிடைத்தால் போதும் என்று இருந்த தினேஷ் தற்பொழுது மகிழ்ச்சி அடைந்துள்ளதாகவும் சொல்லப்படுகிறது.